ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவகாரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் மௌனம் கண்டிக்கத்தக்கது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அண்மையில் கூறியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்த ராகுல் காந்தி, நமது தாக்குதலை முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு தெரிவித்தது குற்றம் எனவும் யார் அதற்கு அனுமதி அளித்தது எனவும் வினவியிருந்தார். முன்கூட்டியே தெரிவித்ததால் எத்தனை போர் விமானங்களை நமது விமானப்படை இழந்தது எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த விவகாரத்தில் ஜெய்சங்கர் பதிலளிக்காமல் அமைதியாக இருப்பது கண்டிக்கத்தக்கது என கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தெரிந்ததால் எத்தனை போர் விமானங்களை நாம் இழந்தோம் என மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, மத்திய அரசு செய்தது குற்றம் எனவும் உண்மையை தேசம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளார். முன்னதாக மத்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய பிறகே பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கப்பட்டதாகவும் அதற்கு முன்பாக எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை எனவும் கூறியிருந்தது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்மாநிலத்தின் தாண்டா பகுதியைச் சேர்ந்த ஷாஜாத் என்பவரை பாகிஸ்தானின் ISI அமைப்பிற்காக உளவு பார்த்ததாக சிறப்பு அதிரடிப்படை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர் பாகிஸ்தானுக்கு பலமுறை சென்றுள்ளதாகவும் பல முக்கிய தகவல்களை பாகிஸ்தானுடன் பகிர்ந்துள்ளதாகவும் சிறப்பு அதிரடிப்படையினர் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை தாண்டி தங்கியிருந்தால் நாடு கடத்தப்படலாம் என இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. தங்களது எக்ஸ் பக்கத்தில் அத்தூதரகம் வெளியிட்டுள்ள பதிவில், அனுமதிக்கப்பட்ட காலத்தை தாண்டி தங்கினால் அமெரிக்காவிற்கு பயணம் மேற்கொள்ள நிரந்தர தடை விதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் புறநகர் பகுதிகளை இணைப்பதற்கான ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி ரயில் பாதை திட்டம் போதிய நிதி ஒதுக்கீடு இல்லாததால் பின்னடைவை சந்தித்துள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகளும் பயணிகளும் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சென்னையின் புறநகர் பகுதிகளை இணைக்கும் வகையில் ஆவடி ஸ்ரீபெரும்புதூர் கூடுவாஞ்சேரி வழித்தடத்தில் 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய ரயில் பாதை அமைக்கப்படும் என்று 2013ஆம் ஆண்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்துக்கு மொத்தமாக 839 கோடி ரூபாய் செலவாகும் என்று அறிவிக்கப்பட்டது. 2023-24ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கு 58 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து ஆரம்பகட்ட பணிகள் தொடங்கின. இந்நிலையில் 2024-25ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் 4,27,000 மட்டுமே மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. இதனால் ஆரம்பகட்ட பணிகளை முடிப்பதற்கே இன்னும் தாமதமாகும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆனைமது அணை நிரம்பி வழிகிறது. அணையின் உபரி நீர் கானாறு வழியாக வெளியேறி ரெட்டித்தோப்பு, மாங்காய்த்தோப்பு வழியாக பாலாற்றில் கலக்கிறது. ஆனால் ரெட்டித்தோப்பு மற்றும் மாங்காய்த்தோப்பு பகுதிகளில் கானாற்றின் கரைகளில் குப்பைகள் கொட்டப்படுவதாலும் புதர் மண்டி இருப்பதாலும் துர்நாற்றம் வீசுகிறது. கழிவுகளை அகற்றி நீர்நிலையை பாதுகாக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மத்திய பிரதேச பாஜக தலைவர்களுக்கு அக்கட்சியின் சார்பில் தகவல் தொடர்பு பயிற்சி முகாம் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. பொதுவெளியில் கருத்து தெரிவிக்கும் போது ஏற்படும் குளறுபடிகளை தவிர்ப்பதற்காக இந்த முகாம் நடத்தப்பட உள்ளது. அண்மையில் கர்னல் சோஃபியா குரேஷி தொடர்பாக அம்மாநில அமைச்சர் விஜய் ஷா கூறிய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் முகாம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த பயிற்சி முகாம் முன்னரே திட்டமிடப்பட்டது எனவும் வழக்கமான ஒன்று எனவும் அம்மாநில பாஜக விளக்கமளித்துள்ளது. பயணம், உணவு மற்றும் அலுவலக இடங்களுக்கான செலவை குறைக்க சீன அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதேபோல் மது மற்றும் சிகரெட் மீதான செலவுகளை குறைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சீனாவின் உள்ளூர் அரசாங்கங்கள் பெரும் கடன் சுமையை எதிர்கொண்டு வருகின்றன. இதனால் அவற்றின் பட்ஜெட்டும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுக்களுடன் வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி ஆலோசனை நடத்துகிறார். பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க மத்திய அரசு 7 குழுக்களை அமைத்துள்ளது. அக்குழுவினருக்கு வரும் 21, 23 ஆகிய தேதிகளில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகளை பற்றியும் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாடு பற்றியும் விளக்கமளிக்க உள்ளார் விக்ரம் மிஸ்ரி. சிந்தூர் விவகாரத்தில் அவதூறான கருத்து தெரிவித்ததாக கூறி பேராசிரியர் ஒருவரை கைது செய்தது சர்ச்சையாகியுள்ளது. ஹரியானாவில் உள்ள பிரபல அசோகா பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் பிரிவின் தலைவரான பேராசிரியர் அலிகான் மஹ்முதாபாத் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தொடர்பாக விவரித்த பெண் அதிகாரிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவுகளை வெளியிட்டிருந்தார். இந்த பதிவுகள் அவதூறாக இருப்பதாக கூறி பாஜக இளைஞரணி நிர்வாகியும் ஹரியானா மாநில பெண்கள் ஆணைய தலைவரும்
காவல்துறையில் புகார் அளித்திருந்தனர். அதன் பேரில் டெல்லியில் வைத்து பேராசிரியர் அலிகான் மஹ்முதாபாத்தை ஹரியானா காவல்துறையினர் கைது செய்தனர். தனது சமூக வலைதள பதிவுகள் பெண் அதிகாரிகளை இழிவுபடுத்தவில்லை என விளக்கமளித்துள்ள பேராசிரியர் தவறான புரிதலால் தம் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பேராசிரியர் அலிகான் கைதுக்கு அசோகா பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் அரசமைப்பு சட்டமே உயர்வானது என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தெரிவித்துள்ளார். பதவியேற்புக்கு பிறகு முதல் முறையாக சொந்த மாநிலமான மகாராஷ்டிரா சென்ற அவருக்கு நெறிமுறைகளின்படி உரிய வரவேற்பு அளிக்கப்படாதது பேசுபொருளாக மாறியது. இந்த நிலையில் அவர் மும்பையில் வேறொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது முன்னதாக புறக்கணித்திருந்த அம்மாநிலத்தின் தலைமைச் செயலாளர், மும்பை நகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய PR கவாய், நெறிமுறைகள் விவகாரத்தில் தான் வீண் ஆர்ப்பாட்டமோ அல்லது அதனை பெரிதுபடுத்தவோ இல்லை, அதனை தெளிவுபடுத்தியதாக கூறினார். நீதித்துறையோ நிர்வாகத்துறையோ எல்லாவற்றுக்கும் மேலாக அரசமைப்பு சட்டமே உயர்வானது என குறிப்பிட்ட PR கவாய் ஜனநாயகத்தின் 3 தூண்களும் இணைந்து பணியாற்ற வலியுறுத்தினார். அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பது மருத்துவ பரிசோதனை மூலம் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜோ பைடனுக்கு புராஸ்டேட் புற்றுநோய் இருப்பதாகவும் மருத்துவ குழுவுடன் ஆலோசித்து பொருத்தமான சிகிச்சை முறைகளை ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனது பதவிக்காலத்தின் போது ஒரு நிகழ்ச்சியில் பேசிய ஜோ பைடன் தனக்கு புற்றுநோய் இருந்ததை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் ஜோ பைடனுக்கு புற்றுநோய் இருப்பதை கேள்விப்பட்டு கவலையடைந்ததாக தற்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தானுக்கு கடனுதவி வழங்குவதில் 11 முக்கிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் முன்வைத்துள்ளது. நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு $700 கோடி கடன் வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. பாகிஸ்தானுக்கு முதல் தவணையாக $110 கோடி ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் 2வது தவணையாக $102 கோடி விடுவிக்கப்பட்டது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல் உச்சத்தில் இருந்தபோது இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இந்த தொகை விடுவிக்கப்பட்டது. தற்போது அடுத்த தவணையை விடுவிக்க பாகிஸ்தானுக்கு 11 புதிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்துள்ளது. அதே சமயம் இந்தியாவுடன் மோதல் நீடிக்கும் போக்கால் பாகிஸ்தானுக்கு கடன் வழங்கும் திட்டத்திற்கான நிதி மற்றும் சீர்திருத்த இலக்குகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என IMF தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் போரை முடிவுக்கு கொண்டுவர உலக தலைவர்களிடம் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தினார். போப்பின் அதிகாரப்பூர்வ பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வாட்டிகன் நகருக்கு சென்ற ஜெலன்ஸ்கி அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை சந்தித்து உரையாற்றினார். வெள்ளை மாளிகை மோதல் சம்பவத்திற்கு பிறகு JD வான்ஸ் ஜெலன்ஸ்கி முதல் முறையாக நேரடி சந்திப்பு நடந்தது. இதேபோன்று இத்தாலி பிரதமர் மெலானி, ஐரோப்பிய யூனியன் கூட்டமைப்பு தலைவர் உர்சுலா உள்ளிட்ட தலைவர்களையும் ஜெலன்ஸ்கி சந்தித்தார். பயணம், உணவு மற்றும் அலுவலக இடங்களுக்கான செலவை குறைக்க சீன அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அதேபோல் மது மற்றும் சிகரெட் மீதான செலவுகளை குறைக்கவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. சீனாவின் உள்ளூர் அரசாங்கங்கள் பெரும் கடன் சுமையை எதிர்கொண்டு வருகின்றன. இதனால் அவற்றின் பட்ஜெட்டும் பாதிக்கப்பட்டு வருகிறது. இதனை தடுக்கும் நடவடிக்கையாக இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்திய பங்குச்சந்தைகள் வர்த்தகத்தை இரக்கத்துடனே பதிவு செய்துள்ளன. மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 271 புள்ளிகள் சரிந்து 82,059 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 74 புள்ளிகள் இறங்கி 24,945 புள்ளிகளிலும் வர்த்தகத்தை நிறைவு செய்தன. இன்றைய வர்த்தகத்தில் இன்போசிஸ், TCS உள்ளிட்ட பங்குகள் இறக்கத்துடன் முடிந்தன. வெள்ளிக்கிழமையன்று அந்நிய முதலீட்டாளர்கள் 8,831 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளில் முதலீடு செய்திருந்தனர். வரும் நாட்களில் சுமார் 700 நிறுவனங்கள் காலாண்டு நிதிநிலை அறிக்கையை வெளியிட உள்ள நிலையில் அது பங்குச்சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் நம்பிக்கை தரும் வகையில் மே மாதத்திலும் அந்நிய முதலீடுகள் வந்து கொண்டிருக்கின்றன. மே மாதத்தின் 16ஆம் தேதி வரையிலான வர்த்தக தினங்களில் அந்நிய முதலீட்டாளர்கள் 18,620 கோடி ரூபாய் மதிப்பில் முதலீடு செய்திருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. முன்னதாக ஏப்ரல் மாதத்திலும் அந்நிய முதலீட்டாளர்கள் 4,223 கோடி ரூபாய் மதிப்பில் பங்குகளில் முதலீடு செய்திருந்தனர். சர்வதேச அளவில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகள் இருந்தபோதிலும் உள்நாட்டில் வளர்ச்சி தென்படும் வகையில் பணவீக்கம் குறைவு உள்ளிட்ட புள்ளி விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. இதுவும் அந்நிய முதலீட்டாளர்கள் இந்திய சந்தைகளில் முதலீடு செய்வதற்கு காரணமாக கூறப்படுகிறது. உகாண்டாவில் சிம்பன்சி குரங்குகள் தங்கள் காயங்களுக்கு மருந்தாக மூலிகை தாவரங்களை பயன்படுத்துவது கண்டறியப்பட்டுள்ளது. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் புடோங்கோ காட்டில் சிம்பன்சி குரங்குகள் மூலிகை தாவரங்களை பயன்படுத்துவதை பதிவு செய்துள்ளனர். சிம்பன்சி, ஓரங்குட்டான்கள்,
கொரில்லாக்கள் உள்ளிட்டவை காடுகளில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு பல வகைகளில் இயற்கை மருந்துகளை பயன்படுத்தப்படுகின்றன என்ற விஞ்ஞானிகளின் ஆய்வு முடிவுகளுக்கு இது மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருக்கிறது. சூர்யாவின் 46வது திரைப்படத்திற்கான பூஜை ஹைதராபாத்தில் நடைபெற்றுள்ளது. இத்திரைப்படத்தை லக்கி பாஸ்கர் திரைப்பட இயக்குநர் வெங்கி அட்டூரி இயக்குகிறார். இதில் நடிகை மமிதா பைஜு கதாநாயகியாக நடிக்க உள்ளார். ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்க இருக்கிறார். இதனிடையே சூர்யா நடிப்பில் வெளியான ரெட்ரோ திரைப்படம் 235 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது. இந்திய சினிமாவின் தந்தை என்று அழைக்கப்படும் தாதா சாஹேப் பால்கே வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேட் இன் இந்தியா என்ற தலைப்பில் படத்தை உருவாக்கியிருப்பதாக இயக்குநர் எஸ் ராஜமௌலி தெரிவித்துள்ளார். இதேபோல் ராஜ்குமார் ஹிரானி இயக்கும் படமும் பால்கேவின் பயோபிக் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பால்கேவின் கொள்ளு பேரன் சந்திரசேகர் ஸ்ரீகிருஷ்ணா புஷ்கர் ராஜ்குமார் ஹிரானிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு குறித்த தகவல்களை நுகர்வோருடைய செல்போனுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை, ஆயத்த நிலை மற்றும் மேட்டூர் அணை நீர்த்திறப்பு குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அதிக கனமழை, புயல் ஆகியவற்றை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், தென்மேற்கு பருவமழை காலத்தை திறம்பட எதிர்கொள்ள அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் மாவட்ட அவசரகால செயல்பாட்டு மையம் 24 மணி நேரமும் செயல்படுவதையும், தகவல் தொடர்பு சாதனங்களின் பயன்பாட்டையும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் வாகனங்களின் தயார் நிலையையும் உறுதி செய்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். பேரிடர் காலங்களில் ஏற்படுகிற திடீர் மின்வெட்டு மற்றும் அறிவிக்கப்பட்ட மின்வெட்டு மற்றும் மின் பராமரிப்பு பணிகள் குறித்த தகவல்களை நுகர்வோரோட செல்போனுக்கு SMS-ஆக அனுப்பணும். அது மட்டும் இல்லை, அவங்க பகுதியில் எப்போ மறுபடியும் பவர் வரும்னு சேர்த்து அந்த மெசேஜை நீங்கள் பண்ணணும். அடுத்து சாலை பணிகள் நடைபெறுகிற காரணத்தினால அங்கே தகுந்த தடுப்புகள், போதிய வெளிச்சம், ஒளிரும் டைவர்ஷன் போர்டுகளை வச்சு விபத்துகளை தடுக்கணும். அடுத்து மழை காலங்களில் நெல் மூட்டைகள் நனைகிறது, சேமிப்பு கிடங்குகள் மற்றும் கூடங்களில் அதை தடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் நீர்நிலைகளில் ஆகாய தாமரைகள் அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும், கொசுக்களோட உற்பத்தி தடுக்கிறதுக்கான வழிகளையும் கவனிக்கணும்னு கேட்டுக்கிறேன். திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வச்செயல் என்பவர் அக்கட்சியின் பிற சார்களுக்கு கல்லூரி மாணவியை இரையாக்க முயன்றதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 20 வயதுள்ள மேலும் 20 பெண்கள் திமுக நிர்வாகியின் பிடியில் சிக்கியுள்ளதாக அந்த மாணவி புகார் அளித்துள்ளதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். பொள்ளாச்சி பொள்ளாச்சி என்று மேடைதோறும் முதல்வர் ஸ்டாலின் பேசியதாகவும், திமுகவின் அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி என்றும் விமர்சித்துள்ளார். பொள்ளாச்சி வழக்கிற்கும் அரக்கோணம் வழக்கிற்கும் வித்தியாசம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள இபிஎஸ், அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி வழக்கை நேர்மையாக சிபிஐக்கு தான் மாற்றியதாகவும், திமுக ஆட்சியிலோ அரக்கோணம் வழக்கை நீர்த்து போகும் வேலைகள் செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அமைச்சர் அன்பில் மகேஷின் உதவியாளர் உமா மகேஸ்வரன் தொடர்பாக அந்த மாணவி புகார் கூறியுள்ளதாகவும், திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மணலியில் இரு வீடுகளுக்கு இடையே அரை அடி அங்குல சந்துக்குள் சிக்கிய 60 வயது மூதாட்டியை தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி பத்திரமாக மீட்டனர். மாடியிலிருந்து விழுந்த துடைப்பத்தை எடுக்கச் சென்ற போது கால் இடறி பொம்மி என்ற மூதாட்டி சந்துக்குள் சிக்கிக் கொண்டார். அவரால் வெளியே வர முடியாததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. மெலிந்த உடல் கொண்ட தீயணைப்பு வீரர் ஒருவர் தனது உடலில் எண்ணெய் தடவிக்கொண்டு சந்துக்குள் சென்று மூதாட்டியை பத்திரமாக மீட்டுள்ளார். காயமின்றி மூதாட்டியை மீட்ட தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ள மின்கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒன்றிய அரசின் மக்கள் விரோத கொள்கையால் அத்தியாவசிய பொருட்கள் உட்பட அனைத்திலும் விலைவாசி உயர்வை சந்தித்துள்ள நிலையில் மின்கட்டணத்தை உயர்த்துவது என்பது ஏற்க இயலாதது என தெரிவித்துள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நிலைக்கட்டணத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் முத்தரசன் தெரிவித்துள்ளார்.
மத கலவரத்தை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக மதுரை ஆதீனத்தை கண்டித்து மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் தலைமையில் ஆதீன மடத்தை முற்றுகையிடுவதற்காக மதுரை ஜான்சிராணி பூங்காவில் இருந்து ஊர்வலமாக செல்ல முயன்ற 50க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை ஆதீனத்தை கைது செய்ய வேண்டும் என போராட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன.